மாதிரி அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்க தான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டுக்கிறாரு. ஆக்சுவலா அவருக்கு ஊழியத்தை பத்தி எதுவுமே தெரியாது. செய்தி பேசுவாரு. அவரை கூப்பிட்டு நீ தான் ஊழியம் பண்ண சொல்லும்போது உண்மையாக ஊழியக்காராக மாட்டாரு அவரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியத்தை கீழே இருந்துட்டு அந்த சபையை நடத்துக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, பொறுப்புக்கு வந்திருக்காரு. அதனால இந்த பிரசவப்படுத்த யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு நாள் கெட்டு போனதில்லை. விட்டு கொடுத்தாரு கெட்டு போனதுன்றது எதுக்கோ பழமொழி சொல்லுவாங்க. நீ குறிப்பிட்ட விட்டு கொடுத்து பாரு, அடுத்த ஊழியக்காரர் ரெடி ஆகும். இன்னைக்கு பாருங்க, அங்க ஒரு பிரசங்கி, அங்க ஒரு பிரசங்கி, அங்க ஒரு பிரசங்கி. இந்த சபையில பாட்டு பாடுறவங்களோட அடிச்சிக்க முடியாது பழகுது. அது மாதிரி பாட்டு பாடுறாங்க. மனம் ஒரு 10 பேர் வச்சாலும் எல்லாமே கோல்டா இருக்குது. இங்க விசுவாசிங்க கோல்டுக்கு மேல கோல்டா இருக்குது. சாட்சி சொல்லிட்டா டாட்டாரா ஆகிங்க போல இது எல்லாரையும். ஸோ ஏதோ ஒரு ஊழியம் வந்துட்டு பிரசவம் பண்ணிட்டு போல, இவர் இவருக்கு மேல எனக்கும் இவருக்கு நடுவில் வந்திருக்கிறார் ஜான் ஆபிரகாம்ட்டு மனோவாக்கு தெரியும். அவருக்கு அப்புறம் அவர் வந்திருக்கிறார். ஏன் அந்த சபையை அவர் கட்டடம் கட்டி ஆத்துமா ஆதாயம் பண்ணி இவர் கையில ஒரு